ஹலோ ஃபேன்ஸ், முருகருக்கு இருப்பீங்கன்னு நான் போன வீடியோவில் அந்த கிழங்கு வீடியோ சம்பங்கி பற்றி சொல்லியிருந்தேன்ல, அதில் தான் நான் பார்த்தேன். இன்றைக்கி டியூஸ்டேவாக இருந்துச்சா, சரி முருகருக்கு லாஸ்ட் வீக் தான் அந்த சிலைக்கெல்லாம் அபிஷேகம் பண்ணியிருந்தேன். இந்த டைம் வேலுக்கு வந்துட்டு விபூதி அபிஷேகம் பண்ணிடலான்னு சொல்லிட்டு அதான் பண்ணிகிட்ருக்கேன். வீட்டில் வந்து நம்ம சிலைகளோ இல்லை வேலோ வச்சுருந்தோம்னா மாதத்துக்கு ஒரு தடவை சஷ்டி வரும் இல்லையா, அந்த அன்னைக்கு வந்து நம்ம ஏதோ ஒரு அபிஷேகம் நம்மளால் முடிஞ்சது பண்ணணும். இன்கேஸ் அந்த டைம் பீரியட்ஸ் அந்த மாதிரினா, அதுக்கப்புறம் கிருத்திகை நட்சத்திரம் அந்த மாதிரிலாம் வரும் இல்லைங்களா, அந்த டைமில் வந்து நம்ம பண்ணிக்கலாம். எனக்கும் இந்த மாதிரி நிறைய டவுட்ஸ் வரும், எப்போ கும்பிடணும் என்ன பண்ணணும் அப்படிங்கிறதெல்லாம் நிறைய டவுட்ஸ் வரும். அப்போ நான் பார்க்குற ஒரே ஒரு வீடியோ தேசமங்கையர்கரசி அம்மா இருக்காங்கல்ல, அவங்க வீடியோஸ் மட்டும்தான் நான் பார்ப்பேன். அவங்க சொல்கிறது ரொம்ப சிம்பிளாக சொல்லுவாங்க. உண்மையிலேயே முருகர் வந்து சிம்பிளான தெய்வம் தாங்க. எனக்கு மட்டும் ஏன்டா இப்படி நடக்குதுங்கிற மாதிரி நிறைய விஷயங்கள் என் லைஃப்பில் கோத்ரூ பண்ணிகிட்டு இருந்தேன். அது நடக்கலைன்னா என்னவா இருக்கும் பின்னாலங்கிறது யோசிச்சு பார்க்கவே முடியல. கடவுள் இப்படி நம்மளை கொண்டு வந்துட்டாருன்னு இப்போ நினச்சி நான் பெருமூச்சு விட்டுக்கிறேன். அவரோட பிளெஸிங்ஸ் உங்கள் எல்லாருக்குமே கிடைக்கட்டும். நாளைக்கு வீடியோவில் பார்க்கலாம். டாடா.